ஹலோ வெல்கம் ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி தமிழ்நாடு அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கடைசி தேதி ஜனவரி 2024 விவரம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள் வெளியாகும் காரணத்தினால் இதற்கான கடைசி தேதி நீங்கள் அந்தந்த மாவட்ட வாரியாக இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? தமிழ்நாடு அங்கன்வாடி அமைப்பின் மூலமாக பல்வேறு விதமான நிரந்தர வேலைகள் மற்றும் தற்காலிக வேலைகள் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் ஆன வேலைகள் தமிழ்நாடு முழுக்க உள்ள மாவட்டங்களில் வெளியாகிறது. அந்தந்த மாவட்டங்களில் வெளியாகும் அந்தந்த அங்கன்வாடி மைய வேலைக்கான விண்ணப்ப தேதி மாறுபடும். அதனால் மாவட்ட வாரியாக உங்களுக்கான அங்கன்வாடி வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொண்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இதற்கான கடைசி தேதி விவரங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சரியா? புதிதாக அந்தந்த மாவட்டங்களில் வெளியாகும் அங்கன்வாடி மைய வேலைவாய்ப்புகள் தகவல்களை நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அதிகாரப்பூர்வ இணையப்பகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அல்லது டேஷ் என்ற பக்கத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள் அறிவிக்கை வெளியானாலும் அந்த மாவட்டத்தில் அறிக்கை வெளியாகி தேதி முதல் 15 நாட்கள் அல்லது 30 நாட்களுக்குள் உங்கள் விண்ணப்பத்தை தபால் மூலமாகவோ அல்லது அவர்கள் குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க குறிப்பிடப்படுவார்கள். சரியா? 15 to 30 நாளில் கால்பர் பண்ணுவாங்க. அந்த நாளில் நம்ம சரியாக புல் பண்ணி அந்தந்த ஏரியாவில் நம்ம கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. சரியா? அதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க வெளியாகும் அங்கன்வாடி பதவிகளுக்கு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு கடைசி தேதியானது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் இணையதளத்தில் போய் சரியான கடைசி தேதி என்னைக்குன்னு நம்ம பார்த்து அப்ளை பண்ணணும். சரியா? அதிகபட்சமாக விண்ணப்பம் தொடங்கி தேதி முதல் விண்ணப்பம் முடியும் தேதி வரை, அதாவது 15 to 30 நாட்கள் விண்ணப்பம் தேதி முடிந்துவிடும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஃபார்மேட்டை பார்ப்போம் வாங்க. குழந்தைகள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு சொல்லியிருக்காங்க. உதவியாளர் பணிக்கான விண்ணப்பத்தை பாருங்கள். ரைட் சைடு புகைப்படத்துடன் கூடிய கையொப்பமிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மனுதாரர் பெயர் எல்லாமே தமிழில் தெளிவாக அழகாக எழுதுங்க. சரியா? மிஸ்டேக் பண்ணாமல். 2 தகப்பனார் கணவர் பெயர். 3 மனுதாரரின் இருப்பிட முகவரி பாருங்கள். 4 நகராட்சி, பேரூராட்சி, மண்டல, கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி என்ன எழுத சொல்லியிருக்காங்க. 5 பாருங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டாரம், ஊராட்சியின் பெயர், உங்களோட ஏரியா ஊராட்சி பெயர் என்னென்னு எழுதணும். சரியா? 6 உதவியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், பெயர், விலாசம். 7 பாருங்கள், கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. 8 பிறந்த தேதி மற்றும் பூர்த்தியடைந்த வயதை கேட்டிருக்காங்க. 9 பாருங்கள், வருவாய்த்துறையில் பெற்ற சாதி சான்றிதழ் அதை என்ன இதுன்னு நிரப்ப சொல்லியிருக்காங்க. சரியா? 10 பாருங்கள், மனுதாரரின் இருப்பிட முகவரி சான்றுடன் ஏதாச்சும் அடையாள அட்டையில் உள்ள முகவரிப்படி குடும்ப அட்டை இல்லாட்ட ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒன்று உள்ளபடி கரெக்டான அட்ரஸாக எழுத சொல்லியிருக்காங்க. 11 பாருங்கள், மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமன கோரும் அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு நீ விண்ணப்பிக்கீங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்கள் வீட்டில் இருந்தோம்னு கேட்டிருக்காங்க. 12 பாருங்கள், மனுதாரரின் பிற கல்வி தகுதிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதை எனக்கு என்னென்ன முடிச்சிருக்கீங்க, அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இப்போ எழுத்து முடிச்சிருக்கீங்கன்னா இப்போ என்னென்ன கோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நம்ம அதை அடிஷனலாக எனக்கு சொல்லியிருக்காங்க. 13 பாருங்கள், திருமண நிலை, திருமணமானவர், விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு எது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. 14 இதர தகுதிகள், என்ன தகுதிகள் இருந்துச்சுன்னா அதை இதை பண்ணணும். சரியா? மனுதாரர் ஆம் எனில் விவரம் சதவீதம் சான்று சமர்ப்பிக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 15 பாருங்கள், மனுதாரரின் குடும்ப வருமானம் எவ்வளவு, ஆண்டுக்கு எவ்வளோன்னு நம்ம வாங்கி அதை அப்ளை பண்ணி எழுதி விடணும். சரியா? 16 பாருங்கள், பிற குறிப்புகள் எது இருந்துச்சுன்னா எழுத சொல்லியிருக்காங்க. இடம், நம்ம எந்த ஊரோ அந்த ஊர், இடம், நாள், அன்னைக்கு அனுப்புகிற தேதியில் நாள். சரியா? மனுதாரர் கையொப்பம் மறந்துடாமல் போடணும். நிபந்தனைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். எழுத படிக்க தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 பாருங்கள், விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் அன்று வயது 20 முதல் 40க்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மலைவாழ் பகுதியினர், 5 வயது தளர்வுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பாயிண்ட். 4வது பாருங்கள், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர்,
சம்மந்தப்பட்டவர் எனில் உரிய வகையில் சான்று சமர்ப்பிக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. உள்ள சான்றா கண்டிப்பாக இதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 பாருங்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்பதற்கான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெற்று சமர்ப்பிக்கப்பட்டும்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து இதை நம்ம புல் பண்ண வேண்டியதில்லை. அலுவலகத்தை உபயோகத்திற்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரியா? இதை அவங்களே புல் பண்ணிக்கிடுவாங்க.